சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலே இது செல்லாதுன்னு சொல்லுது நம்ம சூப்பி சுப்பண்ணே. சந்துக்குள்ளே போனதெல்லாம் சட்டத்திட்டம் பற்றி பேசுது. ஏண்டி எச்சக்கலை என்ன என்ன காலையிலே வீடியோ போட்டிருக்கீங்க போலையே. நைட்டு வீடியோவில் பேசுகிறாங்க. வந்து காவல் நிலையத்தில் நடந்திருக்கிறது எதை பற்றியுமே பேசக்கூடாதுல. இவன் மட்டும் என்னை 5 ரூபா ஆயிட்டோன்னு போட்டிருக்கிறா. நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வா 5 ரூபா ஆயிட்டோம் அதிகம் தானே. 1 ரூபா வா வாடி. ஏன் பம்மிக்கிட்ட அங்கே இருந்துக்கிட்டு 2 பேர்த்தையும் தானே கூப்பிட்டாங்க. ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நீ ஏன் கூப்பிட்டா தான் வரணுமா? அவர் கொண்டுன்னா வரணும்ல. ஏன் கூடையே வராமல் குஞ்சாமணி அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டு நீ என்ன உட்காந்துக்கிட்டு அடியே உன்னைய பற்றி அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். நீ டம்மி பேபி, வெளியே தான் உட்காந்துட்டு உதாரு உள்ளக்கா. அதனால் பொத்திக்கிட்டு இரு. நீங்கள் எங்களுக்கு கண்டென்ட்டா? சரி. காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. வந்த உடனேயே நான் மத்தியானம் வீடியோ போட்டேனா 2 மணி வீடியோவில் என் மூத்திரத்தை தானே நீங்கள் மாற்றி குடிக்கிறீங்க. நான் கக்கூசுக்கு போனாலும் சரி, பாத்திரம் கழுவுனாலும் சரி, அதுவே எனக்கு கண்டென்ட். ஏடிச்சு அந்துக்குள்ளே போன நீ எல்லாம் வந்து இது கண்டென்ட்டு அது கண்டென்ட்டு நான் முகரக்கட்டையை அப்பயுமே அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டாங்க. நீ பேருக்கு பாத்திரம் கழுவ, ஆனால் என் மூத்திரத்தை தான் குடிப்பேன். சமைப்ப, அப்படியே என் மூத்திரத்தை தான் அந்த குழம்புல கலப்பேன். இப்படி பூரா கண்டென்ட்டு என் மூத்திரத்தை குடிச்சிட்டே நீ கண்டென்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற. வேணாம், வேறு மாதிரி கேட்டு விட்டுருவேன். வேண்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலே செல்லாத. நீ என்ன நினைக்கிற? சீப்பை ஒழிச்சுட்டா மாப்பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்ற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. நாங்களாம் அப்படி தலையை கோதி விட்டுட்டு தாலியை கட்டிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க மதுரைக்கார மாப்பிள்ளைங்க. ரைட்டா? அதனால் இவருடைய யூடியூப் வருமானம் எங்கன்னு கேட்பாங்கல்ல. என்னக்கா அதுக்குள்ளேயாக்கா தெரியாது. அப்புறம் ஏடிஎம் கார்டு கேட்ட உடனே அவர் அங்கே வச்சுட்டு வந்துட்டே சாரி எடுத்துகிட்டு வரல அப்படின்றது எல்லாம் வரும்ல. சட்டத்தின் வழியே எல்லா விஷயங்களும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே எல்லா ப்ரூஃபும் காமிக்கணும்ல. என்னுடைய சேலரியாக இருக்கட்டும், அவங்களோட சேலரி, ஓன் சேலரி எல்லாம் அக்கா அப்படியே உடனே நீ என்ன வந்து பிடுங்க போகிறீங்க ஸ்டூடியோ வச்சு? என்ன பிடுங்க போகிறீங்க? பல்லா அண்ணது பல்லா அண்ணது. அதனால் இங்கே பாரு சிக்கு பாய், உனக்கு மண்டையில் மசாலாவே இல்லை. நீ வந்து உருட்டுனதெல்லாம் அக்மார்க்கு உருட்டு. கேக்கு ஊட்டுறா என் கண்ணு முன்னாடி அதை பண்ணுறா. என்ன இல்லைங்க மேம், என்ன என் பக்கத்தில் வந்து இருக்கிறாரு, நான் ஊட்டுறதுக்கு அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அது சொல்லையில் என்ன சொன்னாங்க? ஏயா இதெல்லாம் நல்லா இருக்கா? நீ இன்னொருத்தியோட போய் கூத்தடிச்சுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்டாக விட்டுக்கிட்டு இருப்பா. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படி அக்கறை உள்ளவே எதுக்கு நீ அங்கே போய் உட்காந்துருக்குற? பொண்டாட்டியை விட்டு கொடுக்காதவே. பொண்டாட்டிக்குள்ள குடும்பம் நீரியா? உண்மையிலே காவல்துறையினர் அத்தனை பேருக்குமே உண்மையிலேயே இந்த சொல்லுவாங்கல்ல, அது அப்படி இப்படி இந்த சில ஜென்மங்கள்லாம் வந்து இதுங்க போய் வழியக்க போய் எதையா ஒன்று பேசி ஆடியோ போட்டு ரிலீஸ் பண்ணி தான் ஒரு சில விஷயங்களை வந்து தவறான கருத்துக்களை கொண்டுட்டு வருதுங்க. ஒரு சில இதெல்லாம் நடக்குது அப்படி. ஆனால் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் அங்கே போய் அழுகிறதும் கண்ணீர் விடுறதும், அவங்களுக்கு தகப்பனாகவும் அண்ணனாகவும் அங்கேருந்து எவ்வளோ அட்வைஸு, எவ்வளோ உண்மையிலே போலீஸ்க்கெலாம் ஒரு சல்யூட்டு பயங்கரமாக அடிக்கணும்டா. அப்படி பொறுமையாக நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் மாதிரி நினச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுன்சிலிங்கு. ஏதோ வர்ற லாயரை பரியா, நீ அதை இதை நீ ஒரு பக்கம் வந்து இங்கே வா, நான் உன்னை இது பண்ணுறேன். அதெல்லாம் எதுவுமே அங்கே வேலை இல்லை. இந்த கருப்பி சொல்கிறா பாரு, நான் அந்த என்ன இடத்துல திருநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள் இருக்கிறாண்டி எனக்குண்டு, நான் அதை பண்ணுறேன்டா. அந்த அம்மா கரெக்டாக புட்டு வைக்கிதுல காருக்காரம்மா. அப்படி ஒன்றை மாதிரியெல்லாம் இங்கே யாரும் இல்லை, அங்கே யாரும் இல்லை. அவரெல்லாம் அப்படின்னு பார்த்தாலே நீ எல்லாம் டர்ராயிடணும். ஐட்டம் ஒவ்வொருத்தர் இதெல்லாம் கேஸு தெரியுமா? இதெல்லாம் கேஸ் ஆக்கலாம் தெரியுமா? கடவுள் வந்து கசமுசா பண்ணினார் என் மேலே. அது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீலிங் வந்துச்சான்னு சொன்னானே, ஏன் அதே வந்து அவங்களும் கேஸ் போடலாம்ல. ஒருத்தர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து விநாயகனேன்னு பாடினதுக்கு நீங்கள்லாம் வந்து சட்டத்திட்டமே. அப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை பற்றி பேசும்போது இருக்கணும்ல. நீ யார்? நீ ஒரு வேசி. இப்போ வரைக்கும் நீ வேசின்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. அடுத்தவ புருஷங்கிட்ட இருந்தாலும் நீ அந்த தொழில் பண்ணுறது தானே அர்த்தம்.
நீ ஓம் புருஷன்கிட்ட இருந்து திருந்தி நீ அதை வாங்குற இதை வாங்குறனா நாங்கள் எதாவது பேசுனா நீ குத்தம் சொல்லலாம். நீ என்னன்னு கொடுப்ப? நீ வாயேன், நீ வாயேன் ஒரு நிமிஷம். அங்கே ஜெயந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த காலையில் போகிறேன், நீயும் வா. நீ நாங்கள் என்ன பேசணும், நீங்கள் என்ன பேசணும்னு தெரியும். வந்து நீ சட்டத்திட்டங்களெல்லாம் பற்றி பேசு. கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறாங்களா உனக்கு? அங்கே வந்து என்ன போனீங்களே கட்ட பஞ்சாயத்து நடந்து வந்துச்சா? என்னடி உன்னை வீடை கட்ட விட்டுருவானா? இல்லைன்னா ஸ்டுடியோ தான் கட்ட விட்டுருவானா? எதையும் நான் கட்ட விட மாட்டேன். என் பிள்ளைக்கு நல்ல காரியம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு செங்கக்கலை கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். அப்படியே நீ கட்டுனாலும் இதை எட்டி நான் உள்ளே போனாலும் பரவாயில்லன்னு என்னது ஐயோ புல்டோசரை வச்சு ஒரே தள்ளுதலும் தள்ளி விட்டுருவி. கேஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டேன்டி, கண்டவனுக்கு எங்கே இருந்து என்ன பண்ணியிருக்கிறேனே தெரியலை. நீ பெற்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்ட அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளைய நீ தப்பாக பேசக்கூடாது, என்னைய வச்சு இணைச்சி பேசக்கூடாது. எப்படி இருக்கும் உனக்கு வலிக்குதுல? நீ நல்லவனோ கெட்ட, நீ நல்லவன்லாம் சொல்ல முடியாது, நீ நாதாரி முண்டைன்றது நல்லாவே தெரியும். அதனால ஒரு தப்பான வழியில் போன உனக்கே என் பிள்ளைய வச்சு இணைச்சி பேசிட்டா, என் பிள்ளைய இணைச்சி வச்சு பேசிட்டா, நான் ஆடு எவிடன்ஸ் பிடுங்குறேன். நீ அதை பிடுங்க, அதை ஏன் பேச வைக்கிற? தூண்டுதல் பண்ணது நீ தானே. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். வந்து தப்பான உனக்கே நீ இன்னும் தப்பாக இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற உனக்கே இது வலிக்கும் போது, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கும் போது நீ அதில் ஒரு பிள்ளைய வந்து மாடியில் இருக்க வச்சுக்கிட்டு நீ கீழே வந்து அவுத்து காமிக்கிறேன்னு பக்கத்தில் பெத்த பிள்ளையில பக்கத்து ரூமில் வச்சுக்கிட்டு படுக்கிற அடுத்த பிடிச்சிக்கிட்ட நாய் நீ பேசலாமா? நம்ம யோசிக்கணும்ல. அது அவள் வாழ்க்கையை ஆட்டையை போட்டுட்டு அவளையே நம்ம பேசலாமா அப்படின்னு யோசிக்கணுமா, யோசிக்கக்கூடாதா? நீ எல்லாம் சந்துக்குள்ளே போன, நீ எல்லாம் இவ்வளோ விளாவரியாக பேசும்போது நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ விளாவரியாக பேசுவான். அதுதான் கர்மா வேலை செய்தா. யாருக்கு மன உளைச்சல் கொடுத்துட்டு கம்முக்குன்னு சிக்காவை ஏற்றி விட்டுட்டு கம்முக்குன்னு நீ இருக்கிறன்றதே நமக்கு தெரியுதா? நீ அவருக்காக உனக்காகலாம் அவர் பேசலை, ரைட்டா? அது கண்டென்ட்டுக்குன்னு சொல்லி நீ பேச வைக்கிற. அப்படி சொல்லி அந்த ஆள் உண்மையை பேச உளர வைக்கிற. அது பாரு, அது நேற்று வந்து தத்தி புத்தி ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? போன தடவை வந்துச்சுல என் பொண்டாட்டி, அவன் மேலே கேஸை கொடுத்துருக்கணும். சொன்னாரா இல்லையான்னு கேளு. நீ அப்படியான்னு கேட்டாலும் நீ விட மாட்ட. உனக்கு இப்போ வேண்டியது கட்டடம். அதுக்காகவே அந்த ஆள் இதை பூரா எப்போ செய்வா தெரியுமா? கட்டடம் கட்டி முடிச்சோரோ உன்னை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு உன்னை விரட்டுறதுக்கு ஒரு வேட்டு வைப்பான். ஏன்னா எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, காசுக்காக வந்தவ அப்படியே காசு விஷயத்தை முடிச்சுட்டுனா அவள் பாட்டுக்கு வேலையை முடிஞ்சிருச்சு போயிடுவா. தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற மாதிரி இவ தீயா வேலை செய்வா. இப்போ செய்ய மாட்டா, இப்போ அமைதியாக இருப்பாள். ஆனால் அடியே சந்துக்குள்ளே போனவளே நீ சட்டத்திட்ட ஐட்டம் உன்னை போடுறேன், 5 ரூபா ஐட்டம் போய் நேராக கொண்டுக்கிட்டு போ, நேராக வா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வா, நானும் வர்றேன். ஆமாம், நான் மறந்தாப்புல எப்பவும் போல எல்லா போஸ்டர்லேயும் டெலிட் இந்த வாரேன், எனக்கு சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அக்கா பேசுகிறதெல்லாம் மயந்துரும் போல, கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னதெல்லாம் மறந்துடும் போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க என்னை கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா வா, நீ என்னன்னு கொடுப்பன்றதை நானும் பார்க்கணும். வந்தேன்னு வச்சுக்கவே நான் அவள் இல்லை மாதிரி ஆயிடுவேன். வா 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 வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் சார் நீங்கள் என்ன சார் சொல்லிக்கிங்க? மத்தியானம் நான் 2 மணி வீடியோவே போடலை. இங்கே போனதுக்கப்புறம் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் என்ன வார்னிங் கொடுத்துருக்கீங்க, யாரை பற்றி பேசாதீங்க, முக்கியமாக நீ பேசவே கூடாது. அவங்க வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கையில் கொடுத்துட்டு நீ பேசவே கூடாதுன்னு இருக்காரு. பேச மாட்டேன் இனிமேல் சுமியை பற்றி நான் பேசவே மாட்டேன் சார் உள்ளே நெய்யா எழுதி வாங்கிட்டு வந்த ஜொருக்கு 2 மணிக்கு வீடியோ உட்காந்து பொழந்து தள்ளிட்டு அப்புறம் சாயங்காலம் 10 6 மணி லைவில் உட்காந்துட்டு என்னம்மா உருட்டு, சரியான உருட்டு. என்ன வருது அங்கே தெரியுது, இவருக்கு தப்புன்னெலாம் தெரியுது. நல்லா ஒன்று கேட்டுக்க, இந்த பில்லி சூனியம் செய்வனை இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒரு தேவை வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே தனிப்பட்டு வரும்போது யார் பக்கம் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, அந்த மாதிரி நினைவுகள்லாம் வராது. சுத்தமாக பூம் மாடு மாதிரி ஆட்டும். அங்கே அப்படி இல்லை. அவருக்கு எல்லாரும் ஒய்ஃபு பக்கம் பேசுகிறாங்கன்னொன்னே அவருக்கு அந்த உற்சாகமும் வேகமும் பாசமும் எல்லாம் வருது. அதனால் பில்லி சூனியத்துக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, அது தெரிஞ்சு தான் போய் கிடக்குது.
ஆனால் என்ன அவ கையால் தான் சாக போகிறன்றது தெரியாமல் கிடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். போய் கொடுங்க. யார் யாரை பற்றி பேசியிருக்கா சாயங்காலம் 6 மணி லைவில், ஸ்டேஷனை விட்டு வந்த ஜோருக்கு 2 மணி லைவில் வீடியோவில், இதெல்லாம் யார் சார் பேசியிருக்கான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு பதில். அதுக்கு தான் நான் போஸ்ட்டு போட்டேன் அப்படின்றவே. ஏன் இப்போ போகையில் கூட ஒரு போஸ்ட்டை போட்டு போகிறேன் 5 ரூபாய்ட்டாண்டு. நீ எல்லாம் என்ன ஒரு நெஞ்சே இல்லாத நாய் நெஞ்சழுத்தத்தோடு இருக்கும்போது எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கும்போது எவ்வளோ அழுத்தம் இருக்கும். எச்சக்கலை சீப்பு. இவ்வளோ ஊர் மக்கள்லாம் கழுவி கழுவி காரி காரி துப்புறாங்க. அடுத்த வீட்டை படுத்து வீடு வாங்குற நாய், பரதேசி நாய். நீ எல்லாம் கட்டின புருஷன்ட்ட ஏசி வாங்குறத பற்றி பேசுகிற. அதில் நீ ஒரு பாயிண்ட் சண்டையிலப்பா அதை எடுத்து போய் சொல்லிட்டேன்ப்பா. வெக்கமல்ல உனக்கு? கர்மம் முடித்தவனே, கண்டவனுக்கு காலை விரிச்சவன்ட்ட கட்ட யோசனை கேட்குற. கட்ட யோசனை சட்டசபை ஆலோசனை இல்லைல்ல, கட்ட யோசனை. அநேகமாக டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வேணாம், பொத்திக்கிட்டு இருந்துடணும். அங்கே இல்லை உடனே எங்கே இவர் பேசினார்லடா நேற்று, கேட்டீங்களே எல்லோரும். கேட்கும்போது ஒரு வார்த்தை, இன்னும் நான் அந்த 10 மணி லைவ் ஃபுல்லாக பார்க்கல, சும்மா கொஞ்சோண்டு பார்த்தேன். அதுக்கே இந்த பார்த்தீங்களா 13 நிமிஷம் பேசுகிறேன். அதனால் நான் தான் உங்களுக்கு கண்டென்ட்டு. சும்மா அந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடித்த கதையா? என்கிட்ட என்னை அப்படி லைட்டாக ஒரு 2 நாளைக்கு ஊரை தொட்டுட்டு அடுத்து 3ஆம் நாள் புஜ்ஜியை தொடுறது. புஜ்ஜி அம்மா நல்ல தொழுகையாளி. அந்த அம்மா தொழுதுகிட்டு இருந்த மேனிக்கே மௌத்தா போனவங்க. ரைட்டா? நீ எல்லாம் ஒரு வேசி. நீயே வந்து தான் பிள்ளையை இணைச்சி பேசும்போது எவ்வளோ இருக்குது. வலிக்காது உனக்கு, வலிக்காது. அவ்வளோ பழி வாங்கணுன்ற எண்ணம் தான். நீ புள்ள மேலே பாசம் அந்த மாதிரிலாம் உனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. ரைட்டா? அதனால் வந்து அதை உன்னை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த வார்த்தை அவள் சொன்னது தப்பு தான். அது தப்பு தான். அப்போ உனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறீல, அப்போ அந்த மாதிரி ஒரு தொழுகையாளி அந்த தாய் அவங்க மீடியாவிலே இல்லை, மீடியாவிலே இல்லை. அதே மாதிரி தான் அவர் மீடியாவிலே இல்லை. அவங்கள பற்றி பேசுகிறாரா லைவ் போட்டு? நீங்கள் பேச போய் தான். இந்த வாரு நல்லா கேட்டுக்கைய, உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் பேசக்கூடாது. நீ தப்பானவன். உன்னையவே தப்பான கமெண்ட்டு போட்டால் அவர் துடிக்கிறாரு. எச்சக்கலை மவனே, அந்த மவனே, தே மவனே, தூ மவனேன்னு பேசுகிறாரு. தப்பானவன். இப்போ நான் பிள்ளைகளோடு உட்காந்துருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்றது 24 மணி நேரம் கண்காணிக்கிற ஒரு மனிதன். அந்த மனுஷனுக்கு தப்பான கமெண்ட் எனக்கு வரும்போது விடுவாரா? அப்போ திட்டி தான் போடுவார். சிக்கா சரி இல்லைன்னு தான் பேசுவார். அப்போ பேசும்போது நீ ஏன் அலற கடந்து அப்போ அலறும்போது தான் உன்னையும் சேர்த்து திட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழலை. நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பூரா கள்ள புருஷன் கள்ள குத்தியான்னு சொல்லும்போது அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன உறவுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதை விட்டுட்டா அம்மா புள்ள ஓ ஆத்தா இப்படி அப்படி பேசும்போது அதான் கர்மா இஸ் பூமர் அப்படின்னு வந்து உங்களை வந்து இழுத்து வச்சு பார்க்குது வேடிக்கை. ஒத்திக்கிட்டு இருந்துரு. இதோட இன்னும் என்னை தூண்டுதல் பண்ணுனேன்னு வச்சுக்கோ. என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு மறு நிமிஷம் இப்போ பேசியிருக்கிறதுக்கு நான் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறேன். என்னை பேச்சுக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா இதன் விளைவை நீங்கள் சந்திப்பீங்க. பாய். முடிஞ்சா அப்படிக்கா வா.